உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அண்ணா உங்கள்கிட்ட நான் ஐஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா வெறும் குச்சி தான் இருக்கு, ஐஸை காணோம். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கு, ஐஸை காணோமா? என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? உன் வீடு எங்க இருக்கு? தோதான் பக்கத்துல நான் அசோக் நகர். ஏன்டி நாய் அடிக்கிற வெயில்ல 5 நிமிஷம் வெயில் நின்னால ஐஸ் கரைஞ்சி ஊத்திரும். நீ அசோக் நகர் வரைக்கும் ஐஸ் எடுத்துட்டு போயிருக்க. உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஏன் டயம் என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லனா என்ன மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவ? அதுல முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? ஏங்க சமையல் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணலான்னு இருக்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேங்க. சப்பாத்தி செய். ஒரு 10 நிமிஷம் இருங்க, செஞ்சு கொண்டு வரேன். அண்ணா நம்ம பழனியப்பா இருக்கார்ல, என்னம்மா அவனுக்கு என் கடனை கொடுக்க போறானா இல்லையாமா? அவரு உங்க கடனை என்கிட்ட கொடுத்துட்டாருண்ணே. கொடுத்துட்டானா? அப்பாடா, 1 வருஷம் கழிச்சு இப்பயாவது என் கடனை கொடுக்கணுன்ற அறிவு அவனுக்கு வந்துச்சு. கொண்டா கொண்டா ஃபர்ஸ்ட். அந்த காசை நான் வச்சுக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு கடன் தரணும். நீ எடுத்துக்கிட்ட யாருக்கிட்ட மாதிரி தெரிந்தாமா? ஓடி ஓடி உழைக்கணும். கடங்காரனுக்கு எல்லாம் கொடுக்கணும். அண்ணா காலையில இருந்து உங்க கடையில எவ்வளவு வியாபாரம் இருக்கும்? காலைல இருந்து இன்னும் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கும். 1.5 லட்சமா? இந்த கத்தியை காமிச்சு மிரட்டினா அந்த காசை தந்துருவீங்களா? தந்துருவேன், ஆனா என்கிட்ட துப்பாக்கி இருக்கே. துப்பாக்கியா? எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுரு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவ கடை மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி யோ கோழி. என்னம்மா? இந்தா கோழி வேஸ்ட் எல்லாம் எடுத்து போடு. ஏமா உனக்கு கோழி வேஸ்ட் தர்றதே மேல கூடைய தூக்கி மூஞ்சில அடிக்கிறேன். நீ உனக்கு வேஸ்ட் தர முடியாது. கொடுக்க முடியாதுன்னா இடத்த காலி பண்ணு. யார் விட்டு இடம்? எங்க அப்பா விட்டு இடம். சரி சரி கோச்சிக்காதம்மா, சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. வாய மூடா, நல்லா வாயில வந்துரும். நல்லா எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.